கடைசி நிமிஷத்துல கூட பாக்யாவை அல்லல் படுத்துற ஈஸ்வரி, கோபியை பழிவாங்கின கர்மா, அடங்கி போன ராதிகா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே கோபி என்ன தப்பு பண்ணாலுமே தன்னோட பிள்ளை அப்படிங்கிற மாதிரியா எல்லா தப்பையுமே மன்னிச்சு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் ராதிகாவோட கர்ப்பம் கலைஞ்சு போன விஷயத்தில் ஈஸ்வரியை நம்பாமல் கோபி அம்மாவை உதாசீனப்படுத்துறதுனால ஒரு பயங்கரமான அசிங்கத்தை ஈஸ்வரி சந்திச்சாங்க. அதிலிருந்து கோபி தன்னுடைய மகனே இல்லை அப்படிங்கிற மாதிரியா மொத்தமாக ஈஸ்வரி வந்துட்டு ஒதுக்கிட்டாங்க. அத்தோட கோபியோட அப்பாவும் ஈஸ்வரி கிட்ட எனக்கு என்ன ஆனாலும் கோபி எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் சொன்னதை நிறைவேற்றுற விதமா ஈஸ்வரி என்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் கோபி செய்யவே கூடாது. என்னுடைய கணவர் முதலாக என்கிட்ட ஒரே விஷயம் இதுதான், அதனால் யார் என்ன சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டேன், இந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கிறாங்க. இதனால் கோபி சுக்குநூறாக உடஞ்சி போயிட்டாரு. அம்மாவோட காலில் விழுந்து கெஞ்சியும் பார்த்துட்டாரு. பட் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியினுடைய மனசு இறங்கவே இல்லை. அங்கே வந்திருக்கிறவங்களுமே கோபியோட நிலைமையை பார்த்து பரிதாபத்தோட ஈஸ்வரி கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஈஸ்வரி பிடிவாதமாக மறுப்பு தெரிவித்த நிலையில் ராதிகா அப்படின்னா யார் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி, என்னுடைய மகள் பாக்கியா இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி மொத்த பாசத்தையுமே பாக்கியா மேலே போட்டுட்டாங்க. பாக்கியா கிட்ட உன் மாமனாரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா நீ தான் எல்லா காரியமும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதனால் மறுப்பு தெரிவிக்க முடியாத பாக்கியா ஈஸ்வரி கேட்டுக்கொண்டதன்படி எல்லா விஷயங்களையுமே பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. இருந்தாலும் பாக்கியா இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்குது. கோபியை பார்க்குறதுக்குமே பாவமாக தான் இருக்குது. இது வரைக்கும் செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையாக இப்போ கோபி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை அனுபவிக்கிறாரு. இதுக்கு எதுவுமே சொல்ல முடியாத நிலையில் ராதிகாவும் அடங்கி போயிட்டு இருக்கிறாங்க. அதோட ஈஸ்வரி கேட்டுக்கிட்டபடி பாக்கியா மாமனாருக்கு எல்லா காரியங்களையுமே செய்கிறாங்க. ஆனால் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே வச்சு பார்க்குறதுக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப வேதனையை தான் இது கொடுக்குது. அதுலேயும் தாத்தா எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சம்மதம் கொடுத்தாரு அப்படிங்கிறதுமே தெரியல. வீட்டில் இருக்கிறவங்களும் இதை பார்த்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க நொந்து போவாங்க அப்படிங்கிறதையும் யாருமே யோசிக்காமல் டிஆர்பிக்காக இப்படி ஒரு மட்டமான வேலையை பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்துட்டு பண்ணிட்டு வருது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.